தகப்பனின் அன்பு மேலானது. தன்னால் இயன்ற எல்லாவற்றையும் தன் பிள்ளைகளுக்காக செய்வார். ஆனால் நம் பரம தகப்பன் இந்த உலக தகப்பன் செய்ய முடியாதவற்றையும் நமக்காக செய்வார் என்பதை விளக்கும் ஓர் உண்மை சம்பவம். என் பேர் ஜூலியட், எங்கள் வீட்டுக்கார் பேர் மணிகண்டன். நாங்கள் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார் 2 வீலர் மெக்கானிக் தான் வேலை செய்கிறாரு. எங்களுக்கு 2005 மேரேஜ் ஆச்சு. 2 வீலர் மெக்கானிக்கில் அந்த அளவுக்கு வருமானம் நல்லா வந்துட்டு, இந்த வருமானம் திடீர்னு கம்மியாயிடுச்சு. என்னன்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் எங்களுக்கு நடுவில் குழந்தை பிறந்துச்சு, பெரிய பொண்ணு பிறந்தா. அதுக்கப்புறம் கடன் குடும்பம் நடத்துறதுக்கு எங்களுக்கு வாடகை கட்டுறது கூட காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். நம் ஒவ்வொருவரின் ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஒவ்வொரு தேவையும் அறிந்து நம் பரம தகப்பன் இறைவன் இயேசு இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் ஆகஸ்ட் 31 மறக்க முடியாத நாள். அந்த நாள் நல்லா உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது, எனக்கு எதிர்காலமே இல்லையே, நான் என்ன செய்வேன், யார் எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு நம்பிக்கை இல்லையே என்று சொல்லுகிறாய். கர்த்தருடைய கரம் உங்கள் மீது இறங்குகிறது. நன்மையான நாட்கள் உங்களை தேடி வருகிறது. அருமையான குடும்ப வாழ்க்கை, ஸ்திரமான வாழ்க்கை ஆண்டவன் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துகிறார். நீங்க சொன்னீங்க உங்களுக்காக கடவுள் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார், நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ இவரே தானா வந்து உட்காந்து ஜெபம் பண்ணார், என்னோட கூட சேர்ந்து உட்காந்து ஜெபம் பண்ணாரு. நீங்க அப்போ பேச சொல்லி எங்க வீட்டுக்காரோட பேச சொல்லி அழைச்சிங்க. மணிகண்டன், கர்த்தருடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. நீங்களும் அதே போலதான் துடிக்கிறீர்கள். ஆண்டவனே, நானும் நடு தெருவில் நிற்கிறேன். நான் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல வேலை எனக்கு இல்லை, குடும்பத்தினர் எனக்கு உதவி செய்ய வழி இல்லை, தயவு செய்து உதவி செய்யும் என்று கண்ணீரோடு கலங்கும் மணிகண்டன், ஆண்டவனுடைய வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது, அவருடைய ஜீவன் இறங்குகிறது. நன்மையான இவை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்போ அந்த நேரத்தில் எங்களை வந்து ஒரு இருள் விட்டு போய் ஒரு வெளிச்சம் எங்களோட வந்து சூழ்ந்து கொண்ட மாதிரி நாங்கள் உணர்ந்தோம். எங்கள் குடும்பத்தில் அந்த ஆசீர்வாதத்தை நான் என்னால் மறக்கவே முடியாத ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. நீங்கள் வாழ்க்கையிலே உயரும்படியாக, நீங்கள் ஞானத்திலே பெருகும்படி, ஒரு தொழிலை கற்றுக்கொள்ளும்படி ஆண்டவன் வழியை திறக்கிறார். ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் பெருகச் செய்கிறார். அவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். கர்த்தருடைய மகிமை பூரணமாய் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசுவின் பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையை கட்டி கொண்டிருக்கிறது. அவருக்கு நன்றி மட்டும் சொல்லுங்கள். அப்படி வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களை. இப்போ தொழில் பண்றீங்களா? சொந்தமா தொழில் பண்றார். கரெக்டா இருக்கு பாருங்க அந்த ப்ராஃபஸி. இயேசு எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் பாருங்க. அதுக்கு முன்னால் நீங்க என்ன பார்த்துருக்கீங்களா? 2012 செப்டம்பர் மாதம் 31 தான் உங்களை டிவியில் பார்த்தேன். ஆனால் நேரில் பார்ப்பானான்ற நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு தான் பார்த்துருக்குறோம். கடலுக்குள்ளான அந்த ஞானத்தினால அவருக்கு இப்போ வருமானமும் அதிகரிச்சிருக்குது. நாங்கள் ரொம்ப கடலில் கஷ்டத்தில் இருந்தோம். அதுலேருந்து கஷ்டத்துலேருந்து எங்களை கடல் விடுவிச்சிருக்கிறாரு. கடன் தொல்லையிலேருந்து எங்களை விடுவிச்சிருக்காரு. இயேசு உங்களோட கூடவே இருக்கிறார். அதனால தான் நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருந்தீங்க. ஏன்ட்ட வேற எங்கேயோ டெலிவிஷன் ஸ்டுடியோவில் கர்த்தர் பேசியிருக்கிறார். இதுவும் பாருங்க, 3 மாதம் 6 மாதத்துக்கு முன்னால் இந்த ப்ரோக்ராமை ரெக்கார்ட் பண்ணுறோம். இவங்க அன்னைக்கு பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அந்த அவள் பெயரை, அவள் பிரச்சனையை, கர்த்தர் செய்ய போகும் கிரியைகளை முன்னதாகவே அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். முன்னதாகவே தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அவங்க எல்லாருக்கும் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அதை இந்த வருடத்திலே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எவ்வளவு ஆசையோடு ஜெபம் பண்ண வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் பெயரையும் அறிந்திருக்கிறார். உங்களுக்காக அவர் வைத்திருக்கும் தீர்மானத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் முழுசும் நீ என்னோடு இருப்பாய், என் கூடயே நான் வச்சிருக்க போறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே சகல திட்டங்களையும் நான் நிறைவேற்ற போகிறேன். இவங்களுக்கு செஞ்சிருக்கிறார் பாருங்க. 2 வருஷத்துல செஞ்சிட்டார். கடலெல்லாம் நீக்கிட்டார். தொழிலை கொடுத்து, குடும்பத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, செழிப்பை கொடுத்து, இன்று சந்தோஷமாக சாட்சியை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் செய்ய மாட்டாரா? அன்பான நேயர்களே, இந்த அன்பு சகோதரனையும் அவரின் நிலையையும் அறிந்த இறைவன் இயேசு டாக்டர் பால் தினகரன் அவர்கள் மூலம் ஓர் உன்னத வெளிப்பாட்டை தந்து இன்று இந்த குடும்பத்தார் வாழ்வில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஓர் அற்புதத்தை செய்தார். இன்று நீங்களும் கூட இந்த அன்பு குடும்பத்தார் கடந்து சென்ற பாதையில் சென்று கொண்டிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். உங்கள் ஒவ்வொருவரையும் என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன இறைவன் உங்களின் நிலையும் மாற்றுவது லேசான காரியம்.
தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். உங்களுக்காக இறைவன் இயேசுவிடம் மன்றாடி ஜெபித்து வெற்றியை பெற்றுத்தர இதோ உங்கள் அன்பு சகோதரர் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் வருகிறார்கள். இது வரைக்கும் செய்ய முடியாதவைகள் அனைத்தையும் செய்யத்தக்கதான ஒரு புது பலன் உங்களை நிரப்ப போகிறது. இப்பொழுதும் பிள்ளைகள் திருமணத்தை நடத்துவீர்கள். உங்கள் விசுவாசத்தை இன்னும் பலப்படுத்த வீடு வாங்குவீர்கள். டாக்டர் பால் தினகரன் அவர்களின் வேலையை கம்பீரமாக செய்யும்படியான கிருபையை பெறுவீர்கள். நம்பிக்கையூட்டும் இறை வார்த்தைகள் இந்த வருடத்திலே கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். Thank you Jesus. உங்கள் ஆசீர்வாதத்திற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று உங்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வேத வசனம் லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது, நீ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறாய். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இதை சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே போட்டார். நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவரை நம்பிதான் நாம் இன்று ஜெபம் பண்ண வந்திருக்கிறோம். அவரை நம்பிதான் இந்த வருடத்திற்குள் நாம் பிரவேசித்திருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, வருடம் முழுவதிலும் உங்களை அவருடைய மகனாக மகளாக பரிசுத்தமாய் காத்துக் கொள்வது உறுதி. அதோடு கூட அவர் சொல்லுகிறார், என் மகனே, நீ எப்பொழுதும் என்னுடனே இருக்கிறாய். இந்த வருடம் முழுவதிலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட இருக்கும்படி அவர் அருள் புரிவார். எப்படி மரியாளுக்கு அருள் புரிந்தாரோ அப்படியே உங்களுக்கும் அருள் புரிவார். இயேசு 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 என்றே இந்த வருடம் முழுவதிலும் அவரை நம்பி வாழும்படி கிருபை செய்வார். பயம் 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 என்று அல்ல, திகில் 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 என்று அல்ல, வேறொரு மனிதரை நம்பி அல்ல, பணத்தை நம்பி அல்ல, புகழை நம்பி அல்ல, அந்தஸ்தை நம்பி அல்ல, உயர்வை நம்பி அல்ல, இயேசுவையே ஒட்டி கொண்டு வாழும்படியான கிருபையை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வருடத்திலே கொடுக்க போகிறார். You will carry him. எப்பொழுதும் அவரோடு இருக்கும்படி அவர் அருள் புரிவார். இன்னும் அதோடு கூட ஏசாயா 41:10 அவர் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு நடக்கும் காரியங்களை வெளிப்படுத்துகிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். பயப்படாதே. பயமே இந்த வருடத்திலே உங்களுக்கு இருப்பதில்லை. ஆனந்த மகிழ்ச்சி தான் இருக்க போகிறது. ஆனந்த மகிழ்ச்சி, மகிழ்ச்சி கூட இல்ல, ஆனந்த மகிழ்ச்சி உங்களை நிரப்பி இருக்கு. இது வரைக்கும் செய்ய முடியாதவைகள் அனைத்தையும் செய்யத்தக்கதான ஒரு புது பலன் உங்களை நிரப்ப போகிறது. ஒரு புது தைரியம் உங்களை நிரப்ப போகிறது. பிள்ளைகள் திருமணத்தை நடத்துவீர்கள். வீடு வாங்குவீர்கள். வேலையை கம்பீரமாக செய்யும்படியான கிருபையை பெறுவீர்கள். ஆண்டவருடைய ஊழியத்தை தைரியமாக செய்யும்படியாக ஜனங்களுக்காக தைரியமாக ஜெபம் பண்ணுவீர்கள். இன்னும் கர்த்தருக்கென்று நீங்கள் தைரியமாக கொடுப்பீர்கள். எல்லா விதத்திலும் ஒரு தைரியம், ஒரு பலன் உங்களை நிரப்ப போகிறது. பயப்பட மாட்டீர்கள். இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்துவேன். உன்னுடைய ஆன்மீக ஆவியை நான் பலப்படுத்த போகிறேன். இது வரைக்கும் இல்லாத வகையில் you'll have strength in your spirit. ஏசாயா 40:30-31 கூறுகிறது போல நீங்கள் பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்பும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். இந்த வருடத்திலே நீங்கள் அவரோடு உலாவும்படியாக, உங்களுக்கும் அதுதான் எனக்கும் அதுதான், அவரோடு உலாவும்படியான புது கிருபையை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நீங்கள் பலன் அடைந்து என்னுடைய பிரசன்னத்திற்குள் எழும்புவீர்கள். நீங்கள் ஆன்மீக விஷயத்திலே பலப்படுவீர்கள். பொருளாதார விஷயத்திலே பலப்படுவீர்கள். பண விஷயத்திலே பலப்பட போகிறீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் இந்த வருடத்திலே நிச்சயமாக கட்டளையிட போகிறார். எல்லா கடனும் இன்றோடு ஒழிய போகிறது. கடன் பிசாசு, குறைவை கொண்டு வரும் பிசாசு, உங்கள் ஆசீர்வாதங்களை திருடும் பிசாசு எல்லாம் ஒழிய போகிறது. அதற்கு உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தம் பண்ண போகிறார்.
மனைவியை பரிசுத்தம் பண்ணுவார், கணவனை பரிசுத்தம் பண்ணுவார். வீண் செலவே உங்கள் குடும்பத்தில் இருப்பதில்லை. எப்பொழுது உங்களுக்கு பெருக்கம் வரும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றும்படியாக நாம் வாழும் பொழுது நமக்கு ஐஸ்வர்யமும் செல்வமும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று சங்கீதம் 112 கூறுகிறது. ஆகவே இந்த வருடத்திலே மிகப்பெரிய ஒரு பயபக்தியை கர்த்தர் ஒவ்வொருவர் உள்ளத்திலும் வைக்க போகிறார். அதை இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது நிமித்தம் உங்கள் குடும்பமே பயபக்தியோடு இருப்பார்கள். கணவன் மனைவியோடு பயபக்தி, மனைவி கணவனோடு பயபக்தி, பிள்ளைகள் பெற்றோரோடு பயபக்தி. இந்த வருடத்திலே கர்த்தர் ஒவ்வொரு வாழ்விலும் கட்டளையிட போகிறார். அந்த பயபக்தி நிமித்தம் நீங்கள் செல்வத்தில் பலப்படுவீர்கள், நீங்கள் கனத்தில் பலப்படுவீர்கள், உயர்வில் பலப்படுவீர்கள். இந்த வருடத்திலே அதை பார்க்க போகிறோம். நீங்கள் பலப்பட போகிறீர்கள். உங்கள் வீடு கட்டப்படும், உங்களுக்கு கனம் உண்டாகும். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வருடத்திலே சகாயம் பண்ணுவேன். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் வந்து உங்களுக்கு சகாயம் பண்ணுவார். சகாயம் பண்ணும் பொழுது உங்கள் காயங்களை எல்லாம் அவர் கட்டுவார். இது வரைக்கும் பொல்லாத ஜனங்கள், பொல்லாத பிசாசு, பொல்லாத பாவம், பொல்லாத மதியினம் உங்களுக்கு காயங்களை உண்டாக்கி இருக்கக்கூடும். வேண்டாத காயங்கள் உங்களை வாட்டி இருக்கக்கூடும். இந்த வருடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை சகாயம் பண்ணி உன் காயங்களை எல்லாம் ஆற்றுவேன். எரேமியா 30:17 அதை நாம் வாசிக்கிறோம். உன் காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன் அப்பா. நான் உன்னை ஆறுதல் படுத்தி உன் காயங்களை ஆற்றுவேன். உங்களுக்கு இன்று இருக்கும் நோய்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் இப்பொழுது எடுத்து போட்டு இருக்கிறார். மார்கரெட், உங்களுக்குள்ள இருந்த அந்த கட்டி இப்பொழுது மறைந்ததை நான் பார்க்கிறேன். அநேக பெண்களுக்கு கட்டிகள், அந்த கட்டிகளை எல்லாம் கர்த்தர் கரைய செய்கிறார். கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குகிறது. கட்டிகள், மார்பிலே கட்டிகள், கழுத்திலே கட்டிகள், முதுகிலே கட்டி, காலிலே கட்டி என்று பல விதமான கட்டிகளினால் தவிக்கிறீர்கள். கண்களில் கூட ஒருவருக்கு கட்டி. இயேசுவின் கரம் அந்த கட்டிகளை கரைய செய்கிறது. அது விஷமற்றதாக கர்த்தரை மாற்றி போடுகிறார். Thank you wonderful Holy Spirit. நானே உன் காயங்களை ஆற்றுவேன், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை செய்யும்படி உங்களுக்கு சகாயம் பண்ண இயேசு வந்திருக்கிறார். காயங்களின் நிமித்தம் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்துகிறார். நாகேஷ் என்ற ஒருவர் மனைவியிடம் பிரிந்து தவித்து போய் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார். அவருடைய ஜீவன் இறங்குகிறது. எனக்கு பணம் கேட்கிறார்கள், நான் என்ன பண்ணுவேன் என்று தவித்து போய் வந்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் இருதயத்தை இப்பொழுது நிரப்புகிறார். அவருடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். மிஸ்டர் நாகேஷ், திரும்பி போய் குடும்ப வாழ்க்கையிலே சந்தோஷமாய் மனைவியோடு ஒப்புரவாகும்படி மனைவிக்கு ஒரு புது இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஹalleluya. Thank you wonderful Holy Spirit. உன் காயங்களை கட்டுவேன், உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். கடன் நிமித்தம் எவ்வளவு வெட்கத்தின் மத்தியில் போயிருக்கிறார். வேலை இழந்தது நிமித்தம் எவ்வளவு வெட்கத்தின் மத்தியில் போயிருக்கிறார். அத்தனை காயங்களையும் கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் வேலையை ஆண்டவன் திரும்ப உங்களுக்கு 2 மடங்கு கனத்தோடு புதிய வாசலை திறந்து கொடுக்க போகிறார். நன்மையை கொடுக்க போகிறார். தயவு செய்து கலங்காதிருங்கள். அவருடைய ஜீவன் இப்பொழுது இறங்குகிறது. உண்மையில் சொல்லுகிறேன், கர்த்தருடைய சுவாசம் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதை நான் பார்க்கிறேன். ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தருடைய சுவாசம் இறங்குகிறது. எப்படி மனுஷனை மண்ணினால் உருவாக்கி அதன் பிறகு அவனுக்குள் ஜீவ சுவாசத்தை சர்வ வல்லவர் ஊதினாரோ, அதன் பிறகு அவன் ஜீவாத்மாவாக மாறினானோ, அதே ஜீவ சுவாசத்தை உங்கள் உள்ளத்திலே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் இப்பொழுது ஊதிக்கொண்டிருக்கிறார். வேலை இல்லாத ஸ்தானத்திலே களிமண்ணை போல இருக்கிறேன், கேவலமான நிலைமையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை இப்பொழுது ஜீவ ஆத்மாவாக கர்த்தர் மாற்றும்படியாக, வாழ்க்கையிலே செழிப்பை அனுபவிக்கும்படியாக அவருடைய ஜீவனை ஊதிக்கொண்டிருக்கிறார். ஜீவ சுவாசத்தை ஊதிக்கொண்டிருக்கிறார். Thank you wonderful Holy Spirit. We give you all the glory. நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். இந்த வருடத்திலே கர்த்தர் உங்கள் பயத்தை நீக்குகிறார். உங்களுக்கு
சகாயத்தை செய்கிறார். உங்களை பலப்பட பண்ணி உயர்த்துகிறார். கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர்த்துகிறார். அவருடைய ஜீவனால் நிரப்பி தைரியப்படுத்தும் பொழுது, உங்களை பலப்படுத்தும் பொழுது, உங்களுக்கு சகாயம் செய்யும் பொழுது என்ன நடக்க போகிறது? ஏசாயா 41:11 நாம் வாசிக்க கேட்போம். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமற் போவார்கள். உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். இந்த 4 காரியங்கள் உங்களுக்கு நடக்க போகிறது. முதலாவதாக, உங்கள் மேல் எரிச்சலா இருக்கிறவர்கள் வெட்கி லட்சை அடைவார்கள். அவர்கள் யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. எரிச்சல் எரிச்சல் எரிச்சல். இந்த எரிச்சலின் ஆவி அநேக மக்களுக்கு இருளை கொண்டு வருகிறது, பயத்தை கொண்டு வருகிறது, குடும்ப வாழ்க்கையை வாழ முடியாமல் செய்கிறது, வேலையிலே செழிப்பில்லாமல் போகிறது, பிசினஸிலே ஒரு சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஆனால் அவைகள் அனைத்தையும் கர்த்தர் இந்த வருடத்தில் எடுத்து போட போகிறார். எரிச்சலின் ஆவி உங்களை தொடுவதில்லை. உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். இரண்டாவதாக, உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். இந்த வழக்காடும் ஆவியே அவர்களுக்கு இல்லாமல் போகும்படி செய்வார். கணவன் மனைவிக்குள் எப்பொழுதும் வழக்காடுகிற ஆவி இருந்திருக்க கூடும். வேலை ஸ்தலத்திலும் வேலை பார்க்கும் மற்றவர்கள் உங்களோடு வீணாக வழக்காடி கொண்டிருக்கலாம். என்ன நன்மையான வேலை செய்தாலும் வீணாக வழக்காடி உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கக்கூடும், உங்களை குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடும். என்னதான் பிசினஸ் பண்ணினாலும் உங்கள் ப்ராடக்ட்ஸை குறித்து, உங்கள் சர்வீசஸை குறித்து அவர்கள் உங்களோடு வழக்காடி கொண்டிருக்கக்கூடும். பெற்றோர் பிள்ளைகளை குறித்து வீணாக வழக்காடி கொண்டிருக்கக்கூடும். அவைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றப் போகிறார். வீணாக வழக்காடி பிரிவினையை கொண்டு வரும் ஆவிகளை இயேசு இந்த வருடத்திலே எடுத்து போடுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே எடுத்து போடுகிறார். மாறாக அந்த ஆவியை ஒன்றுமில்லாமல் போகச் செய்து உங்களுக்கு அன்பின் ஆவியை உங்களை சூழும்படியாக செய்ய போகிறார். கனத்துக்குரிய ஆவியை உங்களை சூழும்படியாக செய்ய போகிறார். உங்களை எல்லா விதத்திலும் மெச்சிக்கொண்டு உங்களுடைய மதிப்பை உணரத்தக்கதான ஆவியை உங்களை சூழ இருப்பவர்களுக்கு கர்த்தர் கட்டளையிட போகிறார். மனைவி கணவனை மதிப்பார். ஐயோ, என் மனைவி இல்லைன்னா நான் வாழ முடியாது, என் கணவன் இல்லைன்னா வாழ முடியாது, என் பிள்ளை இல்லைன்னா வாழ முடியாது. எவ்வளவு நன்மையை கர்த்தர் என் குடும்பத்தினர் மூலமாக கொடுத்திருக்கிறார். அதே போல வேலை ஸ்தலத்திலும் உங்களை அவர்கள் கனம் பண்ண போகிறார். அப்படிப்பட்ட ஞானம், அப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய ஃபேவர், தயவு உங்களை நிரப்ப போகிறது. இனிமேல் யாரும் உங்களோடு வழக்காட மாட்டார்கள். நீங்கள் எல்லாருக்கும் விலை உயர்ந்தவர்களாக இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய போகிறார். பிசாசும் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அடுத்தபடியாக, உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். போராடி கொண்டிருக்கிறார்களா? உங்க சொத்து வேணும், உங்க பணம் வேணும், உங்க ஆதரவு வேணும்னு போராடி போராடி உங்களிடம் பிடுங்கி கொண்டிருக்கிறார்களா? வேண்டாதவைகளை செய்து கொண்டிருக்கிறார்களா? இன்று முதல் அந்த போராடும் பிசாசுகளை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். உங்கள் ஆத்துமாவை கொள்ளை கொள்ளும்படியாக பாவத்தை கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த பிசாசு போராடி உங்கள் ஆத்துமாவை கொள்ளை கொள்ளும்படியாக இதுவரைக்கும் அவன் உங்களோடு போராடி கொண்டிருந்திருக்கிறான். உங்க பரிசுத்தத்தை கெடுக்கணும், சமாதானத்தை கெடுக்கணும், உங்களுடைய கனத்தை கெடுக்கணும், உங்களுடைய உயர்வை கெடுக்கணும், உங்க குடும்ப வாழ்க்கையின் ஒற்றுமையை கெடுக்கணும்னு இந்த பிசாசு போராடிட்டு இருந்திருக்காங்க. பொல்லாத மனிதர்கள் போராடி கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் இனி போராடி கொண்டிருந்தவர்களை நீங்கள் காணவே மாட்டீர்கள். இதுவரைக்கும் போராடின பிசாசு, போராடினவர்கள், போராடின பயம், திகில் எல்லாவற்றையும் கர்த்தர் முழுவதுமாக ஒன்றுமில்லாமல் போகும்படி இந்த நாளில் இருந்து செய்ய போகிறார். அவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார். சமாதானத்தின் தேவன் தாமே
சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்குவாராக. கடைசியாக உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். வெள்ளம் போல் சத்ரு வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஏசாயா 59:19 அதை வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினவர்கள், வீணாக அநியாயமாக யுத்தம் பண்ணினவர்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:2 அதிலே பவுல் சொல்லுகிறார், unreasonable and wicked people, unreasonable and wicked people. இந்த உலகத்திலே அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோடு யுத்தம் பண்ணினவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருள் ஆவார்கள். யுத்தம் பண்ணினவர்கள் இந்த வருடத்திலே நீங்கள் பார்ப்பீர்கள், அவர்கள் பொருள் அழியும். அவர்களுக்கு ஆதாரமாக இருக்கும் காரியங்கள் எல்லாம் ஒளிந்து போகும். அவருடைய பலன் குறைந்து போகும். அவருடைய ரிசோர்சஸ் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். யுத்தம் பண்றதுக்கு பலனே இல்லாமல் போகும். ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வருடத்திலே கர்த்தர் அதை உங்களுக்கு செய்ய போகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அதற்கு தான் அவர் சொல்லுகிறார், நீ என்னோடு இருக்கிறாய் அப்பா, நீ என்னோடு இருக்கிறாய், நீ பயப்படவே மாட்டாய், உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன், உன்னை பலப்படுத்துவேன். உனக்கு விரோதமாக வழக்காடுகிறவர்கள் இனி இருப்பதில்லை, போராடுகிறவர்கள் இருப்பதில்லை, யுத்தம் பண்ணுகிறவர்கள் இருப்பதில்லை, எரிச்சலாய் இருப்பவர்கள் இருப்பதில்லை. இயேசுவாகிய நான் மட்டுமே உன்னோடு இந்த வருடத்திலே இருக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமாக இருங்கள். இந்த நேரத்திலும் அவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. Thank you wonderful Holy Spirit. Thank you wonderful Holy Spirit. இயேசுப்பா, நீ சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே உமது பிள்ளைகள் மீது நான் வைக்கிறேன். இயேசுப்பா, நான் வைக்கிறேன் அப்பா. இனி அவர்களோடு போராட ஒருவரும் இருக்கக்கூடாது, வழக்காட ஒருவரும் இருக்கக்கூடாது, எரிச்சல் அடைய ஒருவரும் இருக்கக்கூடாது. சுவாமி, அத்தனை பேரையும் நீ நீக்கி போடுவதற்காக உமக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. உமது பிள்ளைகளை ஒடுக்க யாரும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது இயேசுப்பா. இந்த நாளில் உமது பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பும். உமது சித்தத்தை அப்படியே செய்ய, அப்படியே செய்ய, அப்படியே செய்ய ஒவ்வொரு வரையும் உமது வல்லமையினால் நிரப்பும் இயேசுப்பா. இயேசுவால் நிரப்பும். இந்த உலகம் இயேசுவை எங்கள் மூலமாக காணட்டும், எங்கள் குடும்பம் காணட்டும், வேலை ஸ்தலம் காணட்டும் அப்பா, செய்யும் தேசம் காணட்டும் அப்பா, காணட்டும் ஐயா. இந்த நாளில் எங்களை உம்மால் நிரப்பும். எங்களுக்கு நீர் உதவி செய்யும், அடையாளத்தை காட்டும் இயேசுப்பா, காட்டும் இயேசுப்பா. இந்த நாளில் இருந்து சுவாமி உமது உதவி நீர் கூடவே இருந்து ஒவ்வொருவருக்கும் செய்யும் உதவி வெளிப்படுவதாக ராஜா, வெளிப்படுவதாக ராஜா. உமது ஜீவன் உமது பிள்ளைகளுக்குள் இப்பொழுது இறங்கட்டும், உமது ஒளி இறங்கட்டும் ஏசப்பா, உமது ஞானம் அறிவு இறங்கட்டும் ஏசப்பா, உமது சகல ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஏசப்பா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இறங்கட்டும் ஏசப்பா. ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த வருடத்திலே நிரப்புவதாக நீ சொன்னீர். அவன் சொன்னபடியே ஆகும் என்று, அப்படியே ஆகட்டும், இயேசுவின் நாமத்தினாலே ஆகட்டும். உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் வெளிச்சம் இந்த வருடத்திலே மகிமையாக பிரகாசிக்கட்டும். உமது பிள்ளைகளுக்குள் உமது ஜீவன் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பொருள் காரியங்களிலும் பிரகாசிக்கட்டும். அந்த ஜீவன் இறங்குவதாக ராஜா, உயிர்ப்பிக்கும் வல்லமை இறங்குவதாக இயேசுப்பா. தயவு செய்து உமது பிள்ளைகள் இனி வெட்கத்தை காணக்கூடாது ராஜா, இனி இழப்பை காணக்கூடாது ராஜா. இந்த வருடத்திலே செழிப்பு பெருகட்டும். ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் இறங்கி கொண்டே இருக்கட்டும். இயேசுப்பா, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசுப்பா, நன்றி நன்றி நன்றி. ஒரு ஆசீர்வாதத்திற்கு பின் ஒரு ஆசீர்வாதம் உமது பிள்ளைகள் மீது இறங்கி இருக்கட்டும் இயேசுப்பா. அதை நம்புகிறோம், அதை நம்புகிறோம். இந்த வருடத்திலே கடன் எல்லாம் இப்பொழுது கரையட்டும் சாமி. இந்த வினாடியே கரைந்து போகட்டும் இயேசுப்பா. எல்லாம் அவர்களுக்கு உருவாகட்டும், எல்லாவற்றிலும் அவர்கள் ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும், ஸ்தாபிக்கப்படட்டும் ஏசப்பா, ஸ்தாபிக்கப்படட்டும் ஏசப்பா. நீ பயப்படாதே என்று சொன்னீர், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று. ஆவியிலே பலப்படட்டும்,
பொருள் காரியங்களிலே பலப்படட்டும், குடும்ப ஆசீர்வாதத்திலே பலப்படட்டும், ஆரோக்கியத்திலே பலப்படட்டும் இயேசுப்பா. சகல நோயும் இப்பொழுது அவர் சரீரத்தை விட்டு வெளியே வருவதாக, கட்டிகள் வெளியே வருவதாக, மயக்கங்கள் வெளியே வருவதாக, எல்லா உறுப்புகளும் சரியாக இயேசுவின் நாமத்தில் செயல்பட ஆரம்பிக்கட்டும் என்று நான் கட்டளையிடுகிறேன். மதியின் ஆவிகள் எல்லாம் வெளியே வரட்டும் இயேசுப்பா. பரிசுத்தம், அன்பு, பாசம், நேசம், செழிப்பு, ஆனந்த, மகிழ்ச்சி ஒவ்வொருவரையும் நிரப்பி இருக்கட்டும் இயேசுப்பா. நீர் இதை தருவதற்காக நன்றி, கோடாகொடி நன்றி, கோடாகொடி நன்றி, கோடாகொடி நன்றி, நன்றி இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த வினாடியிலிருந்து உமக்குள் இருப்பதெல்லாம், உம்முடையதெல்லாம் உமது பிள்ளைகளுக்கு உரியதாக மாறுவதாக. வருடம் முழுவதும் அதை அவர்கள் அனுபவிக்கட்டும் இயேசுப்பா. நீர் அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. சகலமும் நன்மைக்கு எதுவாக நீர் மாற்றி போடுகிற தயவுக்காக ஸ்தோத்திரம் இயேசுப்பா. நீர் இந்த கிருபை தருவதற்காக ஸ்தோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம், கோடா கொடி ஸ்தோத்திரம்.